நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் தை மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை. நேற்றைய தினம் தை அமாவாசை. இன்றைக்கு மாக சுத்தம் இஷ்டி. இன்று சந்திர பகவான் உத்திராடம் நட்சத்திரத்தில் மத்தியானம் 12:28 வரைக்கும் இருக்கார். மேஷராசி என்பர்களே, எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடிஞ்சாச்சுன்னா வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப சந்தோஷம். பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறோம், நல்ல வரன் கூடி வந்துடுதுன்னா மனசுக்கு சந்தோஷம். ஒரு நல்ல வேலையை எதிர்பார்க்குறோம், வேலை கிடைச்சாச்சுன்னா மனசுக்கு சந்தோஷம். அப்போ எது நம்ம விருப்பப்படுறோமோ அந்த காரியங்கள் கைகூடி வந்துடுதுன்னா சந்தோஷம். அந்த நாள் நல்ல நாள் வரும். நம்ம இஷ்டப்பட்டபடி அந்த நாளில் எல்லாமே நடக்கணும். நம்ம இஷ்டப்பட்டபடி அது நடக்கலை வச்சுக்கோங்க, நாளா இது அப்படிங்கிறோம். அப்போ நம்ம இஷ்டப்பட்டபடி காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? குலதெய்வ பிரார்த்தனையை பண்ணிகிட்டே வரணும். பிரார்த்தனைகளில் மிக உயர்வான மிகச்சிறந்த பிரார்த்தனை எதுன்னு கேட்டால் குலதெய்வ பிரார்த்தனை. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் குலதெய்வத்தை வழிபட்டால் பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். ஏற்கனவே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இப்போ சந்திர பகவான். நிறைந்த நன்மைகள் இப்போ கிடைக்கும். தன வருமானம் கூடும். பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கும். வியாபாரத்தில் திட்டமிட்ட காரியம் ஒன்றும் இன்னைக்கு வெற்றி அடைய போகிறது. நல்ல தகவல் வரப்போகிறது. ரிஷபராசி என்பர்களே, எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு அனுகூலமா முடியும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கு. சூரிய பகவான் பாக்கியத்தில் இருக்கார், சுக்கிரன் பாக்கியத்தில் இருக்கார், செவ்வாய் பாக்கியத்தில் இருக்கார், புதன் பாக்கியத்தில் இருக்கார், சந்திரன் பாக்கியத்தில் இருக்காருன்னு அற்புதமா இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். பிசினஸ் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் வரும். மனதிற்கு மகிழ்ச்சி வரும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்பவுமே கலகலப்பாக வாழணும்னு நினைக்கிறவா, நிம்மதியாக வாழணும் சார், என்னாலையும் அடுத்த வாழ்க்கை பிரச்சனை வேண்டாம், அடுத்த வாழாலையும் எனக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள். ஆனால் எதில் கவனமாக இருக்கும்னா நாவடக்கம் வேண்டும். எதையுமே மனசில் வச்சுக்க தெரியாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு குணம் இந்த மிதுன ராசிக்கு. ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அது மனசில் மறைச்சு வச்சுக்க தெரியாது. அது உடனே அடுத்த வாழ்கிட்ட கொண்டு போய் சொல்லணும். இது ரகசியமே, இதை மறைச்சிக்கணுமேன்னு தெரியாது. அதனாலேயே நிறைய நல்ல விஷயத்தை செய்தும் கெட்ட பெயர் கிடைக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. அது கொஞ்சம் எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்க தெரிஞ்சுட்டா மிகப்பெரிய வெற்றிகள் வாழ்க்கை வந்துடும். இன்னைக்கு சந்திரன் அட்டமத்தில் போயின்னு இருக்கார். யாரை பற்றியும் பழி பேச வேண்டாம். பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, போரும். நாள் நல்லா இருக்கும். கடகராசி அன்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். விஐபிக்கள் தொடர்பு கிடைக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். எல்லா வகையிலும் வெற்றி பெருகும் நல்ல நாள். பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வேலை கிடைக்க போகுது. ஒரு பண உதவிக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பண உதவி கிடைக்கும். ஆனால் பேசுகிற பேச்சினால பல பகைவர்கள் உருவாகிறார்கள். எதிரிகள் விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இப்பொழுது இருக்க வேண்டும். கூட இருந்து குழிபறிக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். சிம்மராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். தன வருமானத்துக்கு குறைவில்லை, பிள்ளைகள் முன்னேற்றத்திற்கு குறைவில்லை, எல்லாமே நல்லா இருக்கும்.
கன்னிராசி என்பர்களே, பிஸ்னஸ் ரீதியாக புதிய வாய்ப்புகள், புதிய லாபங்கள், புதிய தீர்மானங்கள் இன்னைக்கு போடுவீங்க. பிஸ்னஸில் நல்லா ஜெயிக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுவீங்க. எல்லா நன்மைகளும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகி வரும். பிறர் உங்களை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாள். துலாம் ராசி என்பர்களே, நன்மைகள் ஏராளமான அளவில் பெருகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. ராசிக்கு 4ஆம் இடம் வலுத்திருக்கிறது. அதனால புதிய வீடு வாங்குற யோகம், புதிய சொத்து வாங்குற யோகம், 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், அப்படி இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிக ராசி என்பர்களே, இது ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாள். நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ராசிக்கு அதிபதியும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருப்பதனால் நல்ல பதவி கிடைக்கும். ராசிக்கு அதிபதியும் லாபாதிபதியும் ஒன்று சேர்ந்திருப்பது நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படி நல்ல நல்ல செய்திகள் இன்னைக்கு தேடி வரும். தனுசு ராசி என்பர்களே, இது மிக நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும். நல்ல பண வருமானம் கிடைக்கும். சிந்தித்து செயல்படுவீர்கள். பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும். கழுத்து பகுதியிலே வலி வந்து நிவர்த்தியாகும். எப்படி பார்த்தாலும் இது நல்ல நாள். மகர ராசி என்பர்களே, அஷ்டமாதிபதி ராசியில் உட்கார்ந்து இருக்கார். கூடவே லாபாதிபதியும் ராசியில் இருக்கார். பாக்கியாதிபதி ராசியில் இருக்கார். 10ஆம் இடத்தின் அதிபதி ராசியில் இருக்கார். சிலருக்கு உயரதிகாரிகளோடு ஒரு கருத்து மாறுபாடு. ஆனால் இந்த காலகட்டத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால வேலையில் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, ஃபினான்ஷியலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், குதூகலமான ஒரு நிலைமை மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உண்டு. கும்பராசி என்பர்களே, எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெற போகிற அற்புதமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். 12ஆம் இடம் வலுத்திருக்கு. நிறைய செலவு பண்ணுவீங்க, வெளியூர் பயணத்தை மேற்கொள்வீங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, எல்லாமே உண்டு. ஆனால் மனதில் மகிழ்ச்சி நிலைச்சிருக்கும். நல்ல தன வருமானம் பெருகும். சிலருக்கு மூட்டு பகுதிகளிலே கொஞ்சம் வலி இருக்கும், கால் வலி இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கணும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் லாபத்தில் செல்வது ஒரு யோகம். ராசிக்கு 11ஆம் இடம் வலுத்திருக்கிறது இன்னைக்கு. ஆகவே எல்லா முயற்சிகளிலும் வெற்றி. ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்குரிய செய்தி வரும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரும். நல்ல குழந்தை பாக்கியம் மத்தியில் செய்தி வரும். எல்லா வகையிலும் அனுகூலமான ஆனந்தமான தகவல்கள் நிரம்பி இருப்பதனால் இது ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?